பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமா இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனல் மூலமா கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றதுல நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் ஏற்படுத்தினதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுது கூட கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனும், எங்களுடைய சரீரத்துக்கு ஆண்டவரே அது ஆரோக்கியமா இருக்கிறது கர்த்தாவே. இந்த வார்த்தையை கொண்டு அப்பா இன்றைக்கு என்னோடு கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையினால நீங்க அவங்களை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதாக, சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடப்பதாக கர்த்தாவே. எதை அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ உங்களுடைய வார்த்தை அதை நிறைவேற்றும்படியாக இந்த வார்த்தைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அடியேனை பயன்படுத்துவீராக. உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு கூட நான் உங்களோடு கூட எப்பயுமே பேசுறதான ஒரு தலைப்புல இருந்து தான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்காக இந்த பூமியில அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோட எழுந்திருக்கிறாரு. அவரை நீங்க விசுவாசிக்கும் போது அவர் உங்க பாவங்களை மன்னிக்கவும், உங்க வாழ்க்கையை அவர் சீர்திருத்தி உங்க வாழ்க்கையை உங்களை ஆசீர்வாதத்தோட பிள்ளையாய் மாற்றவும் அவர் உண்மையுள்ள தெய்வமா கடவுளா இருக்கிறாரு. இன்னைக்கு கூட ஒரு வசனத்தினால நான் உங்களோடு கூட தொடங்க விரும்புகிறேன். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இங்க பைபிள் சொல்லுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து நான் கொஞ்சம் டீப்பா நான் பேச விரும்புறேன். ஏன்னா விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தேவனத்தை சேருகிறவர் அவர் உண்டென்றும் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் வேதம் சொல்லுது. அப்போ ஆங்கில வேதத்துல எப்படியா சொல்லுது, he who diligently seek him. அப்போ உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாம கடவுளை பிரியப்படுத்த முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. 2வது, அவரை உண்மையா தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம் எபேசியர்ல விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு. இன்னைக்கு உங்களை ரட்சித்ததான அதே விசுவாசம்தான் உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் உங்களை முன்னேறி செல்ல வைக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்படும் போது நம்ம எப்படி இயேசுவை ஆண்டவர் என்று நம்ம இருதயத்துல விசுவாசித்து நம்ம நாவுல அறிக்கை பண்ணும்போது நமக்குள்ள ஒரு உள்ளான சமாதானம், ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், நம்ம தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்படி உறுதிப்படுத்தினாரோ, அந்த சந்தோஷத்தை அந்த தைரியத்தை நமக்குள்ள நம்ம ஆவியில் ஆண்டவர் ஏற்படுத்தினாரோ, அதே போலதான் இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த நிச்சயத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. உங்களை ரட்சிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தின அதே விசுவாசம் தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கட்டுகிறதுக்கும் உங்க வாழ்க்கைக்கு முக்கியமா இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படும் போது இருந்த அந்த விசுவாசத்தை அவங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்றதே கிடையாது. வாரம் சண்டே டு சண்டே வருவாங்க, வருஷக்கணக்கா சபையில இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பிரச்சனையை பார்த்தா அவ்வளோ பெருசா பேசின்னு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? நம்மளுடைய எண்ணங்கள் மாறாத வரைக்கும், நம்முடைய சிந்தனைகள் மாறாத வரைக்கும், நம்முடைய தீர்மானங்கள் நமக்கு சரியா எடுக்காத வரைக்கும் நம்ம வாழ்க்கையை சுற்றிலும் நமக்கு இருக்கிற பிரச்சனை மாறவே மாறாது. இன்னைக்கு நீங்க சண்டே டு சண்டே கிறிஸ்டியனா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது நான் உங்களை உற்சாகப்படுத்துறது என்ன தெரியுங்களா? உங்களை ரட்சிக்கும்படிக்கு நீங்க எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் என்று நீங்க நம்பும் போது உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாச்சோ, அந்த விசுவாசம் உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நீங்க சும்மா வைத்தில்லாம அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும், நீங்க அனுதினமும் பயன்படுத்துறவங்களா இருக்கணும். விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். விசுவாசம் சில நேரங்கள் எப்படின்னா கிளைம்பிங் த மவுண்டன்ஸ். நம்ம ஏறும் போது அந்த உச்சத்துல இருக்கிறதான அந்த ஒரு
காரியத்தை நம்மளால பார்க்க முடியாது. அந்த டாப்ல எப்படி இருக்கும், அதோடைய நிலப்பரப்பு வந்து என்ன இதுல இருக்கும்ன்றது நமக்கு பார்க்க முடியாது. ஆனா ஏறும்போது அந்த ஒரு த்ரில்லிங் நமக்குள்ள இருக்கும். எப்படா நம்ம போய் அந்த டாப்பை ரீச் பண்ணுவோம், அதை எப்போ தொடுவோம், அந்த இலக்கை எப்போ நம்ம போய் தொடுவோம்னு. ஆனா நம்ம அதை ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த மவுண்டனை கிளைம் பண்ணும்போது, இந்த மவுண்டன் கிளைம் பண்ணவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னன்னா அவங்க எவ்வளவுதான் வந்து வைல்டா அதை ரொம்ப கஷ்டமா ஒவ்வொரு ஸ்டெப்பு வச்சாலும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அந்த உயரத்துக்கு அவங்க போகும்போது அவங்களுக்குள்ள அவங்களுடைய அச்சீவ்மெண்ட், அவங்களுடைய சந்தோஷம் மிகுதியா இருக்கும். அதே போலதான் இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் வந்து சில நேரம் நீங்க வந்து அதை கிளைம் பண்ணும் போது அது ஒருவேளை உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கலாம். விசுவாசத்தை பயன்படுத்தும் போது உடனே உங்களுடைய ரிசல்ட்டை பார்க்காததுனால நீங்க என்ன ஆகலாம், சோர்ந்து போகலாம். ஆனா நீங்க ரிசல்ட்டை பார்க்காததுனால உங்க விசுவாசம் வந்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. உங்க விசுவாசத்தை நீங்க அப்படியே வைத்து கொண்டு இருந்தீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. விசுவாசத்தை பயன்படுத்தும் போது அது உங்களையும் ஆசீர்வதிக்கிறது, உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறது, உங்களுடைய சமுதாயத்தையும் அது மாற்ற அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எபிரேயர் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவங்க நிச்சயமா இருக்கிறது. அப்போ நம்பப்படுகிறவரின் உறுதியா இருக்கிறது. நமக்கு நிச்சயமா தெரியும் இந்த விஷயம், நான் நம்புற விஷயம் என் வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும்னு சொல்லி. அப்போ அதுக்கு ஆதாரம் என்ன? ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள். ஆண்டவர் எனக்கு செய்வார் என்றதுக்கான ஆதாரம் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம நிறைய வார்த்தையை பேசுவோம், நிறைய தாட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம், நிறைய எண்ணங்கள் நமக்குள்ள ஓடும். ஆனா நம்ம அநேக நேரத்துல என்ன பண்றது இல்ல, நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம எடுத்து நம்ம பார்க்கறது கிடையாது. ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொல்றாரு, 5467 promises, only God's promises இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 5467 தேவனுடைய விசுவாச வாக்கு தத்தங்கள் நம்ம வேதத்துல நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. 1-2 இல்ல, more than 5000 promises is written for the church. அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்றது இல்ல, ஒரு நாளும் நம்ம எடுத்து பார்க்கறது கிடையாது. நம்ம வந்து நிறைய காரியங்களை நம்ம நேரத்தை கொடுக்குறோம், நிறைய காரியங்களை நம்ம யோசிக்கிறோம், நிறைய காரியங்கள் நம்ம பேசுறோம். ஆனா நம்முடைய விசுவாசத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கான தேவனுடைய வார்த்தைய வாக்கு தத்தங்களை நம்ம எடுத்து பார்க்கறதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, விசுவாசம் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கணும், அந்த விசுவாசத்துல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா உங்க விசுவாசத்தை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த விசுவாசம் உங்களை வெட்கப்படுத்தாது. உங்களை எப்படி ரட்சிப்புக்கு அந்த விசுவாசத்தை நீங்க பயன்படுத்த ரட்சிக்கப்பட்டீங்களோ அதே விசுவாசம் தான் இன்னைக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நீங்க கையில எடுத்து கர்த்தர் எனக்கு இது செய்வாரு, இதை தாமதித்தாலும் என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், அவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாருன்னு நீங்க விசுவாசிக்க கூடுமானா பிசாசு உங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவான், உங்க பிரச்சனை உங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவோம். ஆனா நம்முடைய விசுவாசத்தை குலைக்கக்கூடிய நிறைய காரியங்கள் உண்டு. அதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன? அவ்விசுவாசமும் பயமும். எப்பெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம்னு சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நமக்கு நடக்கும். ஏன் தெரியுமா? நம்ம கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின் அளவை அதுதான் நமக்கு எதிராய் வருகிறதான சூழ்நிலை தான் நம்மள இன்னும் என்ன பண்ணுது, நம்மள விசுவாசத்துல தெரியினவர்களாய் நிற்க வைக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன். அவர் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு வரதான எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் தாமதிக்கலாம், ஆனா நிச்சயமா ஆண்டவர் நமக்கு செய்து முடிக்கிறவரா இருக்கிறாரு. அதனால விசுவாசத்துல சோர்ந்து போவாதீங்க, விசுவாசத்துல நீங்க தளராதீங்க, பயப்படாதீங்க. நம்ம விசுவாசத்துக்கு நிறைய சத்ரு இருந்தாலும், விசுவாசத்துக்கு நிறைய எனிமி இருந்தாலும், the biggest எனிமின்னு பார்க்கும்போது நம்முடைய மாம்ச சிந்தை தான், நம்முடைய உணர்வுகள் தான், நம்முடைய உணர்ச்சி தான். இந்த உணர்ச்சி
எப்பொழுது மாம்சத்தின் உணர்ச்சியை நம்ம உற்சாகப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்பயே ஆவியின் சிந்தையை நம்ம என்ன பண்றோம், நம்ம எதிர்த்து நிற்கிறவங்களா இருக்கிறோம். ஏன்னா பயம் தேவனுடைய ஆவியிலிருந்து வர ஒரு விஷயமே கிடையாது. பயம் பிசாசு நமக்குள்ள கொண்டு வர ஒரு ஆயுதமா இருக்கு. எப்பெல்லாம் அவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும்னு கர்த்தருடைய வார்த்தை நம்மளை கொடுத்து சொல்லி இருக்கிறதோ அப்பெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா தான் ஒரு நினைவை பிசாசு கொண்டு வருவான். ஏன்னா பைபிள் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனேன்னு சொல்லுது. ஆனா நம்ம சுகமா இருக்கிறோம்னு நம்ம நினைக்கும் போதுதான் நம்மள வீட்டுல பிரச்சனை வரும், நம்ம சரீரத்துல பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது நம்ம என்ன நினைப்போம், வெளியே எல்லாருக்கும் வைரஸ் வந்திருக்கு, காலரா வந்திருக்கு, இது வந்திருக்கு, அது வந்திருக்கு, அதனால இந்த சூழ்நிலையில நானும் கடந்து போகணும்னு சொல்லி நம்ம மைண்ட் என்ன பண்ணோம், நம்முடைய இமோஷன் நம்ம கூட பேசும். ஆனா நம்ம அதுல வாழ்றவங்க இல்ல, பயத்துல வாழ்றவங்க இல்ல. நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் வாக்கு தத்தத்தை பிடித்தவர்களாய் நாம் நிற்கும் போது, விசுவாசிக்கும் போது நான் சொல்றேன், நீங்க பதற மாட்டீங்க, நீங்க பயப்பட தேவையில்லை. விசுவாசம் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. இந்த விசுவாசம் உங்களை நிச்சயமா வெற்றியை உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஏன்னா பைபிள் சொல்லுது, எதை குறித்தும் கலங்காமல் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ விசுவாசிக்கும் போது உங்க வாய் விசுவாச அறிக்கையை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. உங்க வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா எப்பெல்லாம் ஒரு விஷயத்த நடக்கும் முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு ஆப்போசிட்டா பிசாசு கொண்டு வருவான். ஏன்னாக்கா அவனுக்கு நல்லா தெரியும், உங்களுடைய விசுவாசத்தை உங்களுக்குள்ள திருடிட்டாக்கா உங்களுடைய அற்புதத்தை அவனால தடுக்க முடியும். ஆனா பைபிள் சொல்லுது, அவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். மீண்டும் சொல்றேன், கர்த்தர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அப்போ நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா நீங்க எதை குறித்தும் என்ன பண்ண தேவையில்லை, கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, ஆண்டுடைய வார்த்தை நமக்கு பொய் சொல்லாது. ஏன்னா நம்ம வேதத்துல பார்க்கிறோம், மார்க் 11 அதிகாரத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மார்க் 11வது அதிகாரம் 22வது வசனத்துல இருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன் நான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ இங்க பைபிள்ல ஏசாமி அவருடைய சிஷ்யர்களை பார்த்து சொல்றாரு, தேவனிடத்துல விசுவாசமாயிருங்க. உங்களுக்கு முன்பாக மலை இருக்கிறது உண்மைதான். நமக்கு இருக்கிற பிரச்சனை மலையை போல இருக்கலாம். ஒருவேளை அது நம்ம கண்கள்ல பார்க்கும் போது நம்மளை விட அது ரொம்ப பெருசா நமக்கு காணப்படலாம். மலை நம்மளை விட அது ரொம்ப பலமுள்ளதா காணப்படலாம், பெருசா காணப்படலாம். நம்ம வாழ்க்கையை விட்டு அது போகாத அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா காணப்படலாம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசு அதை பார்த்து பயப்படுங்கன்னு சொல்ல, அதை பார்த்து கலங்குங்கன்னு சொல்ல, அதை பார்த்து புலம்புங்கன்னு சொல்ல, நீ சந்தேகப்படாமல் நீ விசுவாசித்தால் இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போம் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் சுவாமி சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க மலை எவ்வளவு பெருசா இருக்கோ அதை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் அவர் பெரியவரா இருக்கிறாரு. உங்க பிரச்சனையை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எனக்குள் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை உங்களால விசுவாசிக்க கூடுமானா நீங்க சந்தேகப்படாம, ஆண்டவரே நிச்சயமா நீங்க எனக்கு இதை செய்வீங்க ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கை இதை செய்து முடிப்பீங்க ஆண்டவரே, உங்களுடைய வாக்கு தத்தத்தை நான் பிடித்து கொள்றேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், என்னுடைய விசுவாசத்தை நான் எக்ஸசைஸ் பண்றேன்னு சொல்லி நீங்க எதெல்லாம் உங்களுக்கு சந்தேகத்தையும் பயத்தையும் கொண்டு வருகிறதோ அதுக்கு நீங்க ஆப்போசிட்டா விசுவாச கிரியை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் வீழும். அப்ப நீங்க அந்த மலையை பார்த்து சொல்வீங்க, இந்த மலை எனக்கு முன்பாக சமபூமி ஆச்சு, கர்த்தர் எனக்கு வெற்றிய தந்தாருன்னு சொல்லி நீங்க கொண்டாடுவீங்க. அதனால உங்க விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒரு ஷெல்ஃப்லயோ ஒரு பாட்டில்லயோ போட்டு வைக்காதீங்க. அந்த விசுவாசத்தை பயன்படுத்துங்க. பயன்படுத்துறதுனா என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ அந்த மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. அப்போ
இந்த இடத்துல பயன்படுத்துறதுன்னு சொல்லும் போது என்னன்னாக்கா, உங்க விசுவாசம், நீங்க எதை குறித்து நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, எது உங்களுக்கு நடக்காதுன்னு பிசாசு பயத்தை கொண்டு வரானோ, எதெல்லாம் முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்றாரு. அப்போ இப்படிப்பட்டதான் ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை எடுங்க. உங்களுடைய போராயுதம் கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த வார்த்தை என்றதான போராயுதத்தை எடுத்து உங்க சிந்தைக்குள்ள போடுங்க. உங்க மனசுக்குள்ள இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க, சூ பண்ண ஆரம்பிங்க. எப்படி ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது ஒரு சப்பாத்தி எடுத்து நம்ம சாப்பிட்றோம்னா, அந்த ரோட்டிக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, எடுத்து வாயில வச்ச உடனே முழுங்குறது இல்லை. அந்த ரோட்டி என்ன பண்றோம், ரொம்ப நேரம் அதை நம்ம அசை போடுறோம், ரொம்ப நேரம் அதை நம்ம சூ பண்றோம். காரணம் என்ன, அது எவ்வளோ நம்ம சூ பண்றோமோ அது போய் நம்முடைய சரீரத்துக்கு தேவையான அந்த சத்துவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு எடுத்து நீங்க சூ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அதை நீங்க தியானிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதை பேச ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க மலை அது பயந்து சமுத்திரத்தை போய் விழக்கூடியதா இருக்கிறது. நீங்க பயப்பட தேவையில்லை, உங்க பிரச்சனை தான் உங்களை பார்த்து பயப்படும். காரணம் என்ன, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைத்தவர் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் எந்த ஒரு வார்த்தையும் தரையில அவர் போடுவது கிடையாது. உங்களை குறித்து அவர் என்ன சொன்னாரோ அது நீங்க விசுவாசித்தா போதும், உங்க வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு அநேக வருடமா சபையில விசுவாசிகளா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியல, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியல. கர்த்தர் என்ன குறித்து என்ன பார்க்கிறாரோ அதை என்னால பார்க்க முடியல. அவர் என்ன குறித்து என்ன நினைக்கிறாரோ அப்படியே என்னால என்ன நினைக்க முடியல. உங்க எண்ணங்களை மாத்துங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதான் நீங்களா இருக்கீங்க. உங்களுடைய ஸ்டோரி வேணா, நிறைய மனுஷனுடைய ஸ்டோரி மாறலாம், ஒவ்வொருத்தருடைய சாட்சி மாறலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாறாததா இருக்கு. ஒருவேளை நீங்க விசுவாசிக்கும் போது சொல்ல பாருங்க, நாங்க கூட ஜெபம் பண்ணோம், ஆனா அநேக வருஷமா சர்ச்சுக்கு போறோம், எங்க வாழ்க்கையிலும் கடன் பிரச்சனை மாறல, நம்ம இந்த உபத்திரத்துல தான் வாழணும், இப்படிதான் பரலோகம் போகணும்னு கூட உங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய ஸ்டோரியை நீங்க விசுவாசிக்க தேவையில்லை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவங்களுக்கு நடக்கலன்றதுக்காக உங்களுக்கு நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ஒருவேளை அவங்களுடைய விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கலாம், ஆனா நீங்க சொந்து போகாம கர்த்தர் சொன்னாரு, நிச்சயமா என் வாழ்க்கையில செய்து முடிப்பாரு, அதை நான் பார்க்கிற வரைக்கும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், இந்த வசனத்தை நான் ஸ்தோத்தரிப்பேன், நான் நன்றி சொல்லுவேன், இந்த வசனத்தை நான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தியானித்து நீங்க ஆடி பாடி கொண்டாடி உங்களை நீங்க இந்த வசனத்தின்படியே பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா உங்க விசுவாசம் உங்களுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால நான் இன்னைக்கு மீண்டும் உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். அதுக்கு ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்ல விரும்புறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்தானங்கள் கிட்ட அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த இடத்துல வானம் திறக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு புறா அவர் நிற்கிற இடத்துல அவர் மேல பரிசுத்த ஆவியான புறாவை போல உட்கார்றாரு. அப்போ வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டாது. இந்த அதிகாரத்தை வாசித்து முடித்து அடுத்து நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும்படி 40 நாள் வனாந்தரத்துக்கு என்ன பண்றாரு, கொண்டு போகப்பட்டான்னு பைபிள் சொல்லுது. அப்போ 40 நாள் அந்த 40 நாள் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ பசி உண்டாகிற அந்த நேரத்துல பிசாசு வரான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 40 நாள் அவரு உபவாசம் இருந்தாரு, தேவ சமூகத்துல இருந்தாரு. He was full of the Holy Spirit and full of the word. அவரே வார்த்தையா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட பிசாசு என்ன பண்றான், சோதிக்கும்படி வரான். அவன் கேட்கிற கேள்வி என்ன, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அவருடைய சன்ஷிப்பை என்ன பண்றான், கேள்வி கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அப்ப இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், ஆமா நேத்து தானே வானம் திறக்கப்பட்டுச்சு, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே, 40 நாளுக்கு முன்னாடி தானே வானம் திறக்கப்பட்டுச்சு, வானம் திறக்கப்பட்ட போது வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, அங்கிருந்து எல்லாரும் கேட்டாங்க, ஏன் பிசாசே நீ கேட்கலையா, நான் தான் சொல்லணுமா என் வாயை திறந்து, என் பிதாவே என்ன குறித்து சொல்லி இருக்கிறாரேன்னு சொல்லி அவருடைய அனுபவத்தை பிசாசு கிட்ட பேசல.
அவருக்கு என்ன நடந்துச்சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து பிசாசு கிட்ட பேசல. அவர் என்னத்த சொன்னாரு? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு என்னுடைய அனுபவம் வேறையா இருக்கலாம், உங்களுடைய அனுபவம் வேறையா இருக்கலாம், வேற ஊழியக்காரங்களுடைய அனுபவம் வேறையா இருக்கலாம். அவங்களுக்கு நடக்கல, அவங்களுடைய சாட்சியை கேட்டு அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க, அதனால நம்மளும் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருடைய சாட்சிகள் மாறலாம், ஆனா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தை மேல நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த வார்த்தை பொய் சொல்லாது. இந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கு கர்த்தர் சொன்னதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். என் பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு என் கூட நீங்க பிலீவ் பண்ணுவீங்கன்னா, என் கூட நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, ஆமா பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன், இவ்வளவு நாள் நான் வந்து எனக்கு வந்ததான எல்லா பிரச்சனையே நான் பேசின்னு இருந்தேன், என்னை சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலையே நான் பார்த்துன்னு இருந்தேன், என்னை சூழ்ந்திருக்கிற எல்லா மலையே நான் சிந்திச்சுன்னு இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்னை சுத்தி என்ன நடக்குதோ அதை பார்க்க போறது இல்லை, என் உணர்வுகள் என்ன சொல்றதோ அதை நான் பார்க்க போறது இல்லை. எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, எனக்குள்ள தொடங்கின தேவன் எனக்குள்ள தொடங்கின இந்த விசுவாசத்தை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் நான் அதை உறுதியா பற்றி கொள்ளுகிறேன் நீங்க சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன் என் அன்பான தேவ ஜனங்களே, விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்குள்ளாய் பெருக செய்வாராக. உங்களுடைய கிரியை விசுவாச கிரியையாய் மாறுவதாக. பிசாசு பயப்படும்படிக்கு கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தினால் வர பலன்களை நீங்க காண்பீர்களாக என்று நான் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். சோர்ந்து போவாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, வாக்குத்தத்தங்கள் பொய் சொல்லாது. இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து நீங்க நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க சோர்ந்து போவாதீங்க. எவ்வளவு வருஷம் சர்ச்சில் வரோன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு உங்களுக்கு பைபிள் தெரியும்ன்றது முக்கியம் இல்ல, ஆனா அதெல்லாம் வைத்து உங்க விசுவாசத்தை பயன்படுத்துறீங்களா? உங்க விசுவாசத்தை பயன்படுத்துறீங்களா? விசுவாசத்தை குறித்து கேள்விப்படுறதுனால பெரிய ரிசல்ட் வராது, ஆனா விசுவாசத்தை பயன்படுத்தும் போது அற்புதங்கள் நடக்கிறதா இருக்கிறது. விசுவாசத்துல நீங்க கிரியை செய்யும் போது அதிசயங்கள் நடக்கிறதா இருக்கிறது. ஏன்னா விசுவாசம் நீங்க கேள்விப்பட்டதுனால மட்டும் அற்புதம் நடக்காது, விசுவாசத்தை நீங்க பயன்படுத்தும் போதுதான் அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு ஜபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பல வருஷமா ஜெபம் பண்ணினே தான் இருக்கிறாங்க, ஆனா விசுவாசத்துல நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி உங்களுடைய விசுவாச கிரியை எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களுக்கான வாசலை திறக்கிறவரா இருக்கிறாரு. ஜெபம், விசுவாசம் இல்லாத ஜெபம் கூட உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியாது. ஆனா விசுவாசத்தின் கிரியை உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் நீங்க வைக்கும் போது கர்த்தர் சொல்லிட்டாருங்க, அவருடைய தழும்புகளா நான் சுகமா இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். டாக்டர் என்ன சொல்லிட்டோம், இல்ல என் சரீரம் என்ன கொடுத்து என்ன சொல்லிட்டோம், இல்ல என் கூட இருக்கிறவங்க என்ன கூட்டு என்ன என்ன வேணா சொல்லிட்டோம். ஏன்னா லாசரு செத்து போனான் என்று சொல்லும் போது ஏசுவாமி கிட்ட சொன்னாங்க, இந்த கல்லறையை திறந்தாக்கா இதுல இருந்து நாத்தம் வருமேன்னு சொன்னாங்க. ஆனா இயேசுக்கு அதை குறித்து கவலை இல்லை. ஏன்னா அவர் அவருடைய விசுவாசம், அவர் சொன்னா லாசரு கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து வருவான். அது செத்து போயிருந்தாலும் சரி, அது நாத்தம் அடித்தாலும் சரி, அது 4 நாளா ஆனாலும் சரி, அவருக்கு தெரியும் அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அந்த வார்த்தை மரித்ததையும் உயிரோட எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. இன்றைக்கு இந்த விசுவாச வார்த்தையை உங்க வாழ்க்கையில நான் பேசுகிறேன். ஒருவேளை உங்க விசுவாசம் மரித்து போயிருக்கிறதா, உங்க விசுவாசம் சோர்ந்து போயிருக்கிறதா, உங்களை ரட்சிப்புல உங்களை நடத்தின அந்த தேவ கிருபை, அந்த விசுவாசம் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறும். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்பதே உன் மேல் உள்ள கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. கர்த்தர் உன்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவாராக. இப்பொழுது என்னோடு கூட நீங்க விசுவாசத்தை கேட்கிற விஷயம் எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். நான் கடைசியா உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஏசுவாமி இங்க பார்த்து சொல்றாரு, நீங்க என்னை விசுவாசிப்பீங்கன்னா நான் செய்த கிரியையும் நீங்க செய்வீங்க,
என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளையோ செய்வீங்கன்னு சொல்றாரு. அப்போ இயேசு சுவாமி இந்த பூமியில இருக்கும்போது என்ன பண்ணாரு? வியாதியஸ்தலை குணமாக்குனாரு, மரித்தவர்களை உயிரோட எழுப்பினாரு, அநேகருடைய பாவங்களை மன்னித்தாரு, அநேகருக்கு சமாதானத்தை தந்தாரு, அநேகருக்கு விடுதலையை தந்தாரு, அநேக காரியங்கள்ல அற்புதங்கள் செய்தாரு. இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னை விசுவாசிப்பனா நான் செய்ததையும் நீ செய்வ, என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வேன்னு சொல்றாரு. அதனால உங்க விசுவாசம் விலையேறப்பட்டது. இந்த விசுவாசத்தை நீங்க அப்படியே உங்க இருதயத்துல வைத்து கொண்டிருக்காதீங்க, பாக்ஸ்ல போட்டு வைத்து கொண்டிருக்காதீங்க. இந்த விசுவாசத்தை பயன்படுத்துங்க. இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. நீங்க இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக உங்களுக்குள்ள ஆண்டவர் இந்த விசுவாசம் என்ற வெப்பனை கொடுத்திருக்கிறாரு. இதை பயன்படுத்துங்க. தேவன் உங்களை பயன்படுத்துறவரா இருக்கிறாரு. உங்களுக்கு மாத்திரம் பிளஸிங் இல்லை, நீங்க இந்த விசுவாசத்தை பயன்படுத்தும் போது உங்க மூலமா அநேகருக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே விசுவாசத்துல நான் பேசுகிறேன் ஐயா. இப்பொழுதே திறக்கப்படாத கதவுகள் அப்பா இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. திருமணமாகி எனக்கு குழந்தை இல்லை, இவ்வளவு நாளா நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஆண்டவரே சொல்லுகிறதான எந்த நபராயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அவர்களுக்கு குழந்தை உண்டாவதாக என்று சொல்லி அவங்களை பார்த்து நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தால. அதே போல ஆண்டவரே, கடன் பிரச்சனையில நான் இருக்கிறேன், எப்படி இந்த கடன்ல இருந்து வெளியே வர்றது எனக்கு தெரியல என்று கலங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்காக நான் சுபிக்கிறையா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்னது போல இப்பொழுதே உம்முடைய வல்லமை ஆண்டவரே அவங்களுக்கான எல்லா வழிகளை திறப்பதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே சிறையிருப்பை உடைப்பீராக இயேசுவின் நாமத்தால. கடன் என்ற சிறையிருப்பை உடைப்பீராக. அவர்களுக்கான பணம் என்ற ஆண்டவரே வாசைகள் திறக்கப்படட்டும் ஐயா. அவருடைய எல்லா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வீடு ஆஸ்வதிக்கப்படுவதாக, பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இயேசுவின் நாமத்தினால நடப்பதாக என்று சொல்லி நாங்க பிளஸ் பண்றையா. கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா இப்பொழுது நீங்க ஆண்டவரே இதை யாரெல்லாம் விசுவாசத்தை கூட ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார் நான் விசுவாசிக்கிறேன். You also be blessed. Amen.